வெல்கம் டு IT Plus Info. நான் உங்க ஃபெர்னாஸ். இன்றைக்கு நம்ம கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணி டெலிவரி ஆர்டர்ஸ் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னு தான் பார்க்க போகிறோம். நாம யூஸ்வலாக கூகுள் ஃபார்மை டேட்டா கலெக்ஷனோ ஆன்லைன் சர்வீஸ் செய்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்டாக இருக்கட்டும், ஒரு ஷாப்பாக கூட இருக்கட்டும், அவங்க கஸ்டமர்கிட்ட இருந்து டெலிவரி ஆர்டர்ஸை கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அது எப்படி எடுக்கிறோன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க. நாம இந்த வீடியோவில் கூகுள் ஃபார்மை யூஸ் பண்ணி டெலிவரி ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் ஃபார்ம்ஸ் என்று சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் ஃபர்ஸ்ட் வர இதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. கூகுள் ஃபார்ம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கும். பட் நான் இந்த வீடியோவில் சிம்பிளாக வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு காட்டுறேன். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, பர்சனல், பிஸ்னஸ். இதில் நீங்கள் பர்சனலில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கோ டு கூகுள் ஃபார்ம்ஸ். இங்கே நீங்கள் பார்க்கலாம் டெம்ப்ளேட் கேலரியை அவங்க தந்திருக்கிறாங்க. அதை கேட்டகரைஸ் பண்ணி டெம்ப்ளேட்ஸை தந்திருக்கிறாங்க. இதில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம் பர்சனல், எடியூகேஷன் அண்ட் ஒர்க் ஃப்ரீ கேட்டகரியில் அவங்க தந்திருக்கிறாங்க. நாம் இப்போ டெலிவரிக்கு ஆர்டர்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ அது ஒர்க் கேட்டகரிலாம் வரும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஆர்டர் ஃபார்ம் அண்ட் ஒரு டெம்ப்ளேட் ஆல்ரெடி அவங்க தந்திருக்கிறாங்க. நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த டெம்ப்ளேட் நீங்கள் சிம்பிளாக உங்களுக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் கூகுள் ஃபார்ம் டெலிவரி ஆர்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு காட்டுறேன். blank ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் உங்களோட ஷாப் ரெஸ்டாரண்ட் நேமை கொடுத்துக்கொள்ளலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ABC ரெஸ்டாரண்ட் என்று கொடுத்துக்கொள்கிறேன். இதில் நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது உங்களோட ரெஸ்டாரண்ட் ஷாப்போட பேனர் எதுவும் இருந்தால் அதை நீங்கள் இமேஜை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் இந்த கஸ்டமைஸ் தீமில் கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் இமேஜ் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். டிஃபால்ட் இமேஜஸ் இருக்கு, அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அப்லோடில் கொடுத்து உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ இமேஜ் எட் ஆகிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். நாம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறாரு, என்ன குவான்டிட்டியில் பர்ச்சேஸ் பண்ண போகிறாரு, அவங்களோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இப்படியான டீட்டெயில்ஸை நம்ம அவங்ககிட்ட எடுத்துக்கொள்ளணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ப்ராடக்ட் கொடுக்கலாம். இதில் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அவங்க நமக்கு ஆன்சர் எந்த டைப்பில் தரணுமென்றது. ஸோ இதில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ரொடக்ட்ஸில் நம்ம ஷாப்போ ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ப்ரொடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதில் அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி நம்ம செய்யணும். ஸோ இதில் ட்ராப் டவுன் மெனு வச்சோம்னு சொன்னால் அவங்க 1 ப்ராடக்ட் தான் செலக்ட் பண்ண இயலும். பட் செக் பாக்ஸஸ் வச்சோம்னா அவங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நம்ம செக் பாக்ஸை செலக்ட் பண்ணுவோம். இதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்று கொடுத்துக்கொள்ளலாம். நான் இப்போ ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்கிறதால ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பர்கர், செகண்ட் ஒன் சப்மேரின், third one chicken, fourth one ice cream. ப்ராடக்ட்ஸில் கூட நீங்கள் தேவையான இமேஜும் ஆட் பண்ணிக்கொள்ள இயலும் இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறது மூலமாக. இதில் கட்டாயம் ரெக்யூர்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களோட கஸ்டமர் ப்ராடக்ட் எதுவும் செலக்ட் பண்ணாமல் ஃபார்மை சப்மிட் பண்ண முடியாது. நம்ம செகண்ட் கொஸ்டினை ஆட் பண்ணிக்கொள்ளும். அதுக்கு இந்த ப்ளஸ் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம குவான்டிட்டி கொடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு நம்ம ஆன்சர் நம்பர்ஸில் கொடுக்குறது எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அவங்க ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் நம்ம நம்பர்லேயே கொடுத்துக்கொள்ளலாம்.
ஸோ அவங்க செலக்ட் பண்ணிக்கொள்வாங்க. பட் அவங்க மல்டிபிள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுற டைமில் அவங்க அந்தந்த ப்ராடக்ட் என்ன குவான்டிட்டியில் வேணும் மென்ஷன் பண்ணிட்டு கொண்டாங்கன்னா அவங்களுக்கு டெலிவரி பண்ணுற ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பேராகிராஃபை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதையும் கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததாக நம்ம கஸ்டமரை கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளும். அதுக்கு நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஒன்றை ஃபஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கஸ்டமர் இன்ஃபோ. அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ஒரு கொஷனை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது அவங்க நேம், அட்ரஸ் இதெல்லாம் எடுக்கணும். ஸோ ப்ளஸில் எகெயின் கிளிக் பண்ணுங்க. இங்கே நேம் கொடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு ஷார்ட் ஆன்சரே இருக்கட்டும். அடுத்த கொஷன் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க அட்ரஸ்க்கு. இதுக்கு நம்ம பேராகிராஃபையே செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த கொஷன் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க ஃபோன் நம்பர். இதுக்கும் ஷார்ட் ஆன்சர் போதுமாக இருக்கும். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த ரெக்யூர்டை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைனலாக நாம் ஒரு மெசேஜ் ஒன்றை கொடுத்துக்கொள்ளலாம். இதில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இங்கே நம்ம ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்திருக்கிறோம். ஸோ இங்கே நம்ம மேலே ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துக்கொள்ளலாம். ப்ராடக்ட் இன்ஃபோ. ஓகே, நீங்கள் இது போலவே உங்களுக்கு தேவையான மாதிரி கூகுள் ஃபார்மை கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். இமேஜஸ் எட் பண்ணுறனாலும் எட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாம் நம்மளோட ஃபார்மை ப்ரிவியூ பார்த்துக்கொள்ளலாம். இந்த ஐ பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபார்ம் எப்படி இருக்குமென்று காட்டும். உங்களோட ஃபார்ம் இப்படி தான் இருக்க போகுது. நாம் இந்த ஃபார்முக்கான லிங்கை நம்மளோட கஸ்டமரை ஷேர் பண்ணணும்னு சொன்னால் சென்ட் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த ஐக்கனில் கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்கில் ஷார்ட்னில் டிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம காப்பி பண்ண லிங்கை நீங்கள் கஸ்டமரோட ஷேர் பண்ணிக்கொண்டீங்கன்னாலே போதும். அவங்க அந்த ஃபார்மை யூஸ் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ரியல் டைம்லேயே அது ரிசீவ் ஆகும். உங்களோட கஸ்டமர்ஸ் சப்மிட் பண்ணுற ரெஸ்பான்சஸ் இங்கே தான் ரிசீவ் ஆகும். இதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். எக்ஸாம்பிளுக்கு நாம் ஒரு ஆர்டரை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ப்ராடக்ட் இன்ஃபோ நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ப்ராடக்ட்ஸ் பர்கர் அண்ட் சப்மெரின் நான் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். குவான்டிட்டியில் நான் டீட்டெயிலாக கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது கஸ்டமர் டீட்டெயில்ஸை கொடுத்துக்கொள்ளலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். நீங்கள் உங்களோட ஒரு ரியல் அட்ரஸை கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே ஃபோன் நம்பரை கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் சப்மிட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நம்மளோட ஃபார்ம் சப்மிட் ஆகிட்டுது. நாம் இப்போ ரெஸ்பான்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்த மாட்டோம் நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ரிசீவ் ஆகிருக்குது. இவ்விடத்தில் நம்ம ஒரு ரெஸ்பான்ஸை தான் பார்த்துக்கொள்ளலாம். இவ்விடத்தில் மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் வரக்குள்ள நம்ம தனித்தனியாக அதை பார்த்துக்கொள்ள முடியாது. ஸோ அதை தனித்தனியாக பார்த்துக்கொள்ள நம்ம கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட்டோட இந்த ரெஸ்பான்ஸை கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க கிரியேட் ஸ்ப்ரெட்ஷீட். இதில் கிரியேட் நியூவில் ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு ஒரு நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆர்டர்ஸ். இப்போ கிரியேட்டில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஷீட்டில் நம்மளோட ஆர்டர்ஸ் தெளிவாக இருக்குது. ஸோ நமக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்கிறதும் ஈஸி, டெலிவரி பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். இது போல தான் உங்களோட கஸ்டமர்ஸ் ஆர்டர் சப்மிட் பண்ணும்போது ரியல் டைம்லேயே இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக டெலிவரி பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு ஃபார்ம் சப்மிட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். again நான் சப்மிட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நம்ம நம்மளோட ஸ்ப்ரெட்ஷீட்டில் செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் டைம்லேயே நம்மளோட செகண்ட் ஆர்டரும் ரிசீவ் ஆகிருக்குது. ஸோ நம்ம இந்த டீட்டெயில்ஸ் வச்சு டெலிவரி ஈஸியாக பண்ணிக்கொள்ளலாம். இது கூகுள் ஃபார்மில் இருக்கிற ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நாம இப்போ ரிசீவ் பண்ண அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்புக்கு எடுத்துக்கொள்ளலாம். அது எப்படி எடுக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கட்டாயம் பாருங்கள். ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.